நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு சாதாரண மனிதனால் ஈஸியா சொல்லிவிடவே முடியாது. எந்த மனிதன் ஆண்டவருக்குள்ளாயிருக்கிறான், எந்த மனிதன் ஆண்டருடைய பலத்தினால் நடக்கிறானோ அந்த மனிதனால் மாத்திரமே இப்படிப்பட்ட மன்னிப்பின் வார்த்தைகளை, மன்னிப்பின் குணாதிசயங்களை வெளிப்படுத்த முடியும். நாம் கர்த்தருடைய பாடு மரணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பாடு மரணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம், அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிக்கிற இந்த வார்த்தையின்படி யோசேப்பை போல நம்ம மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில விரும்புகிறார். மன்னிக்கிறவர்களாய் மாறணும். யோசேப்பு பாருங்க, மன்னிக்கிறவராய் மாறினார். மன்னிப்பை வெளிப்படுத்தி, எப்படின்னா யோசேப்புக்கு பழி வாங்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. அவனுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். சகோதரர்கள் பயப்படுகிறார்கள். இனி யோசேப்பு நம்ம செய்த தீமையான காரியத்தை நினைத்து நமக்கு ஏதாயிலும் செய்திருவாரோ, நம்மள பழி வாங்கிருவானோ அப்படின்னு நினைச்சு பயப்பட்டாங்க. யோசேப்புக்கு பழி வாங்க அதிகாரம் இருந்தது. ஆனா அவன் பழி வாங்கல. பிரியமானவர்களே, அவன் வார்த்தையினால் அதை அவர்களுக்கு சொல்லுகிறான். நீங்க பயப்படாதிருங்கள், நான் அப்படியெல்லாம் நான் செய்ய போகிறது இல்லை என்று தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். நீங்க ஒருவேளை எனக்கு தீமை செய்திருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினான். நீங்க ஒருவேளை எனக்கு தீமை செய்யலைன்னா அது எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மை, இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கவே செய்யாது என்று அவன் தன்னுடைய அந்த மன்னிப்பின் குணாதிசயங்களை அவன் வெளிப்படுத்துகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பழி வாங்கினால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே முடிச்சிடும், அவ்வளவுதான், பினிஷ்ட் ஆயிரும். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது. ஆனா நாம் மன்னித்தால் தேவன் நமக்காக செயல்பட தொடங்கும். இந்த காலை வேளையில அதுதான், தேவன் நாம் மன்னிக்கும் போது, மற்றவர்கள் நமக்கு செய்த காரியங்களை அப்படியே மனப்பூர்வமாய் மன்னிக்கும் போது தேவன் நமக்காக எழுந்து நின்று செயல்படுவதை நம்முடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நடந்த துன்பங்கள், துரோகங்கள், தாமதங்கள் இதெல்லாம் வீணானவைகள் என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் வீணல்ல, அது உன்னுடைய எதிர்கால ரட்சிப்புக்காக நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றுதான் அது அர்த்தம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். துன்பங்கள், துரோகங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். யோசேப்பினுடைய வார்த்தையின்படி கர்த்தரோ எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்ற வார்த்தையின்படி நம்ம எல்லாருக்கும் அதை நன்மையாய் முடியப்படுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இந்த காலை வேளையில நம்மிலே பெருகணும். பாருங்க, யோசேப்பு குழியிலே போடப்பட்டான், அடிமையாக இருந்தான், சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவரா, ஆண்டவருடைய நற்கந்தத்தை வீசுகிற ஒரு மகனாய் அவன் இருந்தபடியினாலே அவனுக்கு அரண்மனையிலே போய் உயர்வதற்கான ஆசீர்வாதம் உண்டானது. தலைமுறைகள் ரட்சிக்கப்படுகிறதற்கான ஒரு கிருபை அவனால கிடைத்தது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்ம செய்ய வேண்டியது, நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்கணும், அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். இதுதான் இந்த செய்தி. இந்த காலை வேளையிலே மன்னிக்கணும், மன்னிக்கிற சுவாப் இயேசு கிறிஸ்து மன்னித்தார் அல்லவா? அன்பான தேவ பிள்ளையே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். யாருக்கு என்னது செய்யறோம்னு தெரியாம செய்யறாங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு மன்னித்தாரல்ல. அன்பான தேவ பிள்ளையே, எல்லாராலும் மன்னிக்க முடியாது. எந்த பிள்ளை ஆண்டவரோடு இணைந்து வாழுகிறார்களோ, எந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல கிருபையை பெற்றுக்கொள்கிறார், அவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த சுவாபங்களை அவர்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, யோசேப்பின் அப்பா மரித்தவுடனே சகோதரர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்கும் நமக்கு சரிக்கு
சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்புகிறார். நம்மை பகைத்துருவானோ, நமக்கு சரி கட்டிருவானோ அப்படின்னு பயந்தாங்க. சொல்லி விடுறாங்க, உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் துரோகத்தையும் பாதகத்தையும் நீ மன்னிக்கணும்னு சொன்னாங்க, சொல்லி அனுப்புனாங்க. இதை கேட்டோன்னு யோசிப்பு அழுகிறார். துரோகத்தை மன்னிக்கணும் சொல்லி அனுப்பின அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே யோசிப்பு அழுகிறார். ஏன்னா அவர் ரொம்ப மன்னிச்சுட்டாரு. மன்னிச்சனாலதானே அவர்களை கானான்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தாரு. பஞ்சத்துல இருந்து அவர்களை காக்கும்படி அழைத்து கொண்டு வந்தா. இன்னும் இவர்கள் புரியாதவர்களா இருக்கிறார்கள் என்று இதயத்துல வேதனைப்பட்டவராய் அழுகிறார். அழுதுட்டு சொல்றாரு, அவங்க எல்லாம் ஓடி வந்து அவனுக்கு முன்பதாக விழுந்தவனே, நாங்கெல்லாம் உமக்கு அடிமைன்னு வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே யோசிப்பு சொல்றா, பயப்படாதிருங்க, நான் தேவனா, ஏன் நீங்க என் கால்ல எல்லாம் வந்து விழுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவன் நினைச்சிருந்தா என்னவோ செய்திருக்கலாம். மன்னித்தார், மனப்பூர்வமாய் மன்னித்தார். அன்பான தெய்வ பிள்ளையே சொல்றான், எனக்கு தீமை செய்ய நினைத்தீர், தேவனோ எனக்கு வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லிட்டு சொல்றார். பயப்படாதிருங்கள். எத்தனை வாட்டி சொல்றாரு, ஆறுதலான வார்த்தை. பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். எவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்கிறார் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினார். காலை வேளையிலே மன்னித்து மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசுகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது எப்பொழுதும் அவர்களை பற்றி குறை சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கெடுத்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாரு. யோசிப்பு பட்சமாய் பேசினானா? அன்பானவர்களே, நமக்கு இந்த உலகத்துல ஏதாவது மனிதர்கள் துரோகம் செய்திருந்தா உங்களை பார்க்கும்போது அவங்க செய்த துரோகம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா யோசிப்பு பாருங்க, ஞாபகம் வந்திருக்கும். ஆனா பாருங்க, அதெல்லாம் வெளிப்படுத்தல. பிரியமானவர்களே, கத்துறதெல்லாம் மறக்க பண்ணிட்டார். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது சொல்கிறார்கள், என்ன என் தகப்பன் குடும்பத்துல அவங்க எல்லாம் செய்தெல்லாம் என்ன மறக்கும்படி பண்ணினார் என்று. பிள்ளைகளுக்கு பேரிட்டதை நாம் தியானித்தோம் அல்லவா? தெய்வ பிள்ளைகளை மறந்துட்டாரு, மன்னிச்சுட்டாரு, மனப்பூர்வமா மன்னிச்சுட்டாரு. ஆகவேதான் ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசுகிறான். அதனால நடந்தது என்ன பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய பிள்ளைகளுடைய 3ஆம் தலைமுறை பாருங்க, எப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் யோசேப்பு காணும்படி கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். மனாசேனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் யோசேப்பினுடைய மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். தலைமுறைகளை பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் யோசேப்புக்கு கிடைத்தது. நீடிய ஆயுள் கிடைத்தது, சுகம் ஆரோக்கியம் கிடைத்தது. அன்பான தேவ பிள்ளையே, இது மாத்திரமல்ல, பாருங்க அவன் சொல்றான், அந்த எகிப்துல அவன் நல்ல பெரிய அதிகாரி, ஆசீர்வாதம், பெரிய செல்வ செழிப்பு. ஆனா அவனுக்கு இனி நீ ஒரு நாளில் நீ கர்த்தர் உங்களை கானானுக்கு அழைத்து கொண்டு போவார். அன்றைக்கு என்னுடைய எலும்புகள் எங்க இருந்து எடுத்துட்டு போனோம். ஏன்னா அதுதான் நம்முடைய வாக்குத்தத்த பூமி, வாக்குத்தத்த தேசம். அந்த எதிர்காலத்தை குறித்த அந்த 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 அவருடைய அந்த கானான் தேசத்தை குறித்த ஒரு பார்வை அவருக்கு காணப்பட்டது. உன்னதத்துக்குரிய ஒரு பார்வை யோசேப்புக்கு காணப்பட்டது. எனக்கு இந்த எகிப்துல ஆண்டவர் ஒருவேளை நல்லா ஆசீர்வச்சிருக்கலாம். ஆனா எனக்கு இது டெம்பரவரி தான். ஆனா கானானுக்கு போகும்போது என்ன, என் எலும்புகள் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க, கர்த்தர் ஒரு நாளில உங்களை சந்தித்து இந்த இடத்துல கூட்டிட்டு போவாரு, அன்னைக்கு என்ன என்னுடைய எலும்புகளை கொண்டுட்டு போயிருங்கிற ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம், கானானை குறித்த ஒரு தரிசனம் காணப்பட்டது. நம்முடைய வாழ்வில் இந்த உலக ஓட்டத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனம் இருக்கிறதா? எதற்காக ஓடுகிறோம்? மன்னிப்போம், மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருப்போம், மற்றவர்களோடு பட்சமாய் பேசுவோம், ஆண்டவருக்காக நிற்போம், கானானை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், யோசேப்பு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. நாம் எல்லாரும்